இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் உங்களோடு இணைந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி. என்று 19ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாளின் செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளிலும் பற்பல செய்திகள் காத்திருக்கின்றன. முதன்மை செய்திகளாக அல்ல, அனைத்து செய்திகளுமே உங்களோடு இணைந்து கொள்கின்றது. முதலிலே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. மிகவும் அதாவது என்னவென்று சொல்வது, பம்பல் பகுதியான ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதை ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருப்பீர்கள். மிகவும் வன்முறைக்கொப்பான வார்த்தைகளும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பதவிகளுக்கும் அப்பால், ஒரு வயதுகளுக்கும் அப்பால் பயன்படுத்த முடியாத பல வார்த்தைகள், பெரியோர்களை மதிப்பதற்குரிய அந்த இடங்களெல்லாம் இந்த வார்த்தைகளால் அவமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. வலிகாமம் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்திலே இடம்பெற்ற நிலையில் அங்கு இந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா தலைமையிலே தான் இந்த கூட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன்போது தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் வைத்தியசாலை ஆகியவற்றை மத்திய அரசின் கீழ் கொண்டு செல்வதற்காகவே அதனை கொண்டு சென்று அதனை மேம்படுத்தி மக்களுக்கு சேவை வழங்குவது தொடர்பான தீர்மானம் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் தையிட்டி விகாரை போக்குவரத்து விடயங்கள், காணிகளை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் இதிலே கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இதன்போது கூட்டத்தில் பங்கெடுத்தவை தனது ஜனாதிபதியாக மஹிந்தவை தென்னிலங்கையில் வைத்து அறிவித்து விவரித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருவருக்கும் இடையிலேதான் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பிலே கடும் வாக்குவாதங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை விடுவிக்க வேண்டுமென்ற விடயத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் மேற்குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இதன்போது சில வார்த்தை மோதல்களும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் மேற்குறிப்பிட்ட மஹிந்தவை தனது ஜனாதிபதியாக மனதார போற்றும் அவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நோக்கி வாயை மூடு போன்ற கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருந்தார். வாயை மூடு என்பதற்கு அப்பால் அவர் அந்த வார்த்தை பிரயோகத்தை உண்மையில் நான் சொல்லவே எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கிறது. அதாவது தூக்கி அடிப்பேண்டா நாயே என்ற அந்த வார்த்தை உண்மையில் அது ஒரு வன்முறைக்கு ஒப்பான வார்த்தை. இந்த வார்த்தைகளை நாங்கள் பொது இடத்தில் பயன்படுத்துவது என்பது எவ்வளவு வெட்கக்கேடான விடயங்கள். இதைவிட ஒரு இளைஞர்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகள் செல்கின்ற பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஒரு பெரியவர், மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்றவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது ஏனையவர்களிடமிருந்து அதை பார்ப்பவர்கள் சமூகத்தில் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்தல் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயங்கள் தான். ஏனென்றால் அவர் சொல்கின்ற பொழுது நாங்கள் சொல்வதில் என்ன தவறு என்ற ஒரு கேள்வி அங்கே எழும். எனவே பொது விடயங்கள் அல்லது பொது இடங்களில் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது சிறப்பு இல்லையா? ஏனெனில் இந்த சிறுவர்கள் உடனடியாகவே கேட்டு விடுவார்கள். அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், நாங்கள் சொன்னால் மட்டும் என்ன பிரச்சனை ஒன்று தாய் தந்தையரை நோக்கி கேட்டு விடுவார்கள். எனவே இந்த விடயங்களிலே அக்கறையாக இருக்க வேண்டும். இந்த சம்பவங்கள் தொடர்பிலே பயன்படுத்துபவர்கள், இது பொது இடங்கள், மக்களோடு கலந்து நடைபெறுகின்ற இடங்கள். அந்த கூட்டத்தில் பார்க்கின்ற பொழுது தலைவர் அவர்கள் சொல்கின்றார், பொதுவான இந்த கூட்டங்களிலே இந்த தவறான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வது அங்கே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அதை கடந்தும் இந்த வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்றைய கூட்டத்திலே தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அபிவிருத்தி குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த ராஜா, வலிவடக்கு பிரதேச செயலாளர் தவிசாளர் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலர்
திணைக்கள அதிகாரிகள், காவல்துறையினர் உட்பட பல்துறை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திலே தான் இந்த பெம்பல் பகுதியான வார்த்தை பிரயோகங்களும் வன்முறைக்கு ஒப்பான இந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு முதல் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த சமூகம் என்பது உண்மையில் அதற்கு மேல் வயதுக்கு வந்தவர்களோடு எவ்வளவு மதிப்பாக அவர்களை மதித்து எவ்வளவு பண்பாடாக கொண்டு செல்வது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். அதை முதலில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் செய்தியை பார்த்தால் உயிர்த்த ஞாயிறு அந்த விடயத்தை குறித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று நேற்று மட்டக்களப்பிலே காந்தி பூங்காவுக்கு முன்னாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு சமூக அபிவிருத்தி மையத்தின் ஏற்பாட்டிலே தான் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பெருந்திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை முழுமையான நீதி கிடைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியும் இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை தற்போதைய அரசாங்கம் எவ்வித தலையீடுமின்றி சட்டத்தின் முன்னிறுத்த வலியுறுத்தியுமே மேற்படி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அப்பாவி பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்ட சம்பவங்களின் பின்னணியில் உள்ள யதார்த்தங்களும் உண்மைகளும் தற்போது வெளிவரத் தொடங்கியிருக்கின்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் விசாரணை பொறிமுறையானது சுதந்திரமானதாகவும் உண்மையான நீதியை நோக்கியதாகவும் அமையும் என பாதிக்கப்பட்ட மக்கள் பெரிதும் நம்புவதுடன் தற்போதைய நீதித்துறை சார்ந்த முயற்சிகளுக்கு சிவில் சமூகமாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பாகவும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அத்தோடு தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சில அரசியல்வாதிகளும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இந்த விசாரணைகளை மூடி மறைக்க முயல்கின்றார்கள். முன்னாள் அரசியல்வாதிகளும் தீவிர போக்குடைய சில மத தலைவர்களும் விசாரணையை திசை திருப்பவும் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதும் முயல்வதையும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எவ்வித அரசியல் மத பின்னணி சார்ந்த அழுத்தங்களும் இன்றி இந்த விசாரணை முற்றிலும் சுதந்திரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த சம்பவங்கள் குறித்து உண்மைகளை வெளியிடுவதை தடுக்க அல்லது சான்றுகளை அளிக்கும் நோக்கில் சுரேசாலி மற்றும் பிள்ளையான் போன்றவர்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவர்களின் பாதுகாப்பை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும். தாக்குதலினால் காயமடைந்து விசேட தேவைக்கு உள்ளாக்கப்பட்டு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவ சமூக மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் மற்றும் சமூக செயற்பாடுகளை மீட்டெடுக்க அரசாங்கம் விரைந்து உதவிகளை வழங்க வேண்டும் மற்றும் பயங்கரவாத செயல்களோடு எவ்வித தொடர்பும் இல்லாத அப்பாவி முஸ்லீம் இளைஞர்கள் பலர் சந்தேகத்தின் பேரில் 7 தொடக்கம் 8 வருடங்களாக இன்னமும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் இன்றும் தொடரும் இத்தகைய தன்னிச்சையான விசாரணை அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் உண்மையான நீதி கிடைக்கும் வரை சிவில் சமூக அமைப்புகள் பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டதாகவே அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சொல்லப்பட்டிருப்பது அந்த செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் அரசு மீது ஒரு முழுமையான நம்பிக்கையை இந்த மக்கள் வைத்திருக்கின்றார்கள். இதற்கான முடிவுகள் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு அதை 100% சரியாக செய்ய வேண்டிய கடப்பாடும் அரசுக்கு இருக்கின்றது. இந்த விடயத்திலே, அதாவது எரிபொருட்கள் விலையேறுகின்ற பொழுதெல்லாம் அரசை கவிழ்க்க வேண்டும், இந்த அரசு சரி வராது, அவ்வாறு செய்யலாம் இவ்வாறு செய்யலாம் என்று பல அரசியல்வாதிகள் கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். பல கட்சிகள் அவ்வாறு செய்து கொண்டிருந்தது. அந்த செய்திகளையும் அண்மைய நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இந்த அரசின் இந்த செயற்பாட்டை மக்கள் மதிக்கின்றார்கள்.
அது தொடர்பாக, அதாவது விலையேற்றங்கள் தொடர்பாக கூட மக்கள் எவ்வித விடயத்தையும் கருத்தில் எடுக்கவில்லை. ஏனென்றால் இங்கே பற்பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. இதற்கான முடிவுகள் எட்டப்பட போகின்றது. இதற்கான ஒரு நீதியான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே அரசுக்கு நாங்கள் அழுத்தங்களை கொடுத்துவிடக்கூடாது. இதற்கான முடிவுகள் கிடைக்க வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், இல்லையா? அதனாலே தான் மக்கள் அரசாங்கத்தை ஆதரித்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். மேலும் செய்தியாக, முன்னாள் ஜனாதிபதி கோடாவின் செயலாளருக்கு சிறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினால். முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார ஜூலை 1 வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான உத்தரவை கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்திருக்கின்றது. 2 அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து சம்பளம் பெற்றது தொடர்பான ஒரு சம்பவம் குறித்த விசாரணை தொடர்பிலே அவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தமை தாங்கள் எல்லோரும் அறிந்த விடயங்கள், சிலர் அறியாதிருந்திருப்பார்கள். எனவே அவர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஜூலை 1 வரை. இது எவ்வளவு ஒரு துணிச்சலான சம்பவம் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு அரசாங்கத்திற்குள் இருந்து கொண்டு 2 நிறுவனங்களிலே சம்பளத்தை பெற்றது என்பது எவ்வளவு உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அரசிடம் ஒரு வேலைக்கான சம்பளமும் வெளியிலே தனியார் வேலையை பெற்றுக்கொண்டு அதுக்கான ஒரு சம்பளமும் பெற்றிருந்தால் பரவாயில்லை. இது ஒரு அரசாங்கத்திடமிருந்து 2 நிறுவனங்களில் இருந்து சம்பளம் பெற்றது என்பது எவ்வளவு பாரிய மோசடி என்பதை இங்கே எடுத்து காட்டுவதாகவே இந்த விசாரணைகள் சொல்லி நிற்கின்றன. எனவே நாங்கள் மேலும் செய்தியை பார்த்தால், திருகோணமலை கடற்படை முகாமின் இரகசிய சிறைச்சாலை குற்றச்சாட்டு தொடர்பிலே CIDக்கு நீதிமன்றம் கடும் உத்தரவு ஒன்றை வழங்கியிருக்கிறது. கடந்த காலங்களிலே இந்த திருகோணமலை சித்திரவதை முகாம் தொடர்பிலே மிக பரவலான பாரிய செய்திகள் அடிபட்டு அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருந்தன. மீண்டும் அந்த விசாரணைகள் தொடங்கப்படுவதாகவே காணப்படுகிறது. திருகோணமலை கடற்படை முகாமில் அமைந்துள்ளதாக கூறப்படும் கன்சைட் எனப்படும் நிலத்தடி சிறைச்சாலை தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்துமாறு திருகோணமலை நீதவான் SMS ஜம்சுதீன் உத்தரவிட்டுள்ளார். குறித்த நிலத்தடி சிறைச்சாலையில் கடத்தப்பட்ட பலர் தடுத்து வைக்கப்பட்ட சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் காணாமல் ஆக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும், இந்த நிலையில் நீதவான் MM ஜம்சுதீன் சம்பவ இடத்திற்கு சென்று நேரடி கள ஆய்வு ஒன்றையும் மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் மற்றும் மேலும் பலர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கின்றது. கள ஆய்வின் பின்னர் விசாரணைகளை தொடர்ந்து விரிவாக எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை 3 நாளுக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அவர் பணித்திருக்கின்றார். அத்துடன் சம்பவம் தொடர்பான காணொளி பதிவுகள் மற்றும் நிழல்பட ஆதாரங்கள் அறிக்கையுடன் இணைத்து சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். நீதவானின் கள ஆய்வில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இன்று முதல் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பார்த்தால், தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற கோடா அவர்களின் மனு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு உத்தரவு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விடயங்களை பரிசீலிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் 24 ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவே அந்த செய்தி இருக்கின்றது. மாகாண அதிகாரங்களை பறிக்கும் அனுர அரசாங்கம் கஜேந்திரகுமார் இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கின்றார். மாகாணத்தில் உள்ள அதிகாரங்களை மத்திக்கு கொண்டு செல்வதில் புதிய அரசாங்கம் முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார்
பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் அவர் இந்த விடயங்கள் தொடர்பிலே தெரிவித்திருக்கின்றார். தெல்லிப்பளை பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையை மாகாண அரசிடம் இருந்து முழுமையாக மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூட்டத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்ததனை தொடர்ந்து மாகாண அதிகாரம் அனைத்தையும் மத்திக்கு கொண்டு செல்லும் நோக்கில் குறித்த அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தேசிய வைத்தியசாலையாக உயர்த்த வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதியை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தும் நிறைவேற்றவில்லை என்றும், தேவையான வசதிகளை போதனா வைத்தியசாலைக்கு வழங்கவில்லை, போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்படும் அபிவிருத்திகள் அனைத்தும் புலம்பெயர் தமிழர்கள் தமது நாட்டில் இருந்து கொண்டுவரப்பட்ட அபிவிருத்திகள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அரசாங்கம் வடக்கில் உள்ள வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்யாது அனுராதபுரம் வைத்தியசாலையினை தேசிய வைத்தியசாலை ஆக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், இந்த அரசாங்கம் மத்திய அரசுக்கு உள்ள அதிகாரங்களை கூட வழங்காது புறக்கணித்து வருகிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். செம்மணிக்கு நீதி அமைச்சர் வருவது தொடர்பாக குறிப்பிட்டார். செம்மணி தொடர்பான வழக்கில் எனது தந்தையார் கிருசாந்தியின் படுகொலை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கின்றார். 380க்கும் மேற்பட்ட எண்புக்கூடுகள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன என்றும், இதனை தாண்டி முழுமையாக அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 600 வகையான எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படும். இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்கின்ற அரசாங்கம் செம்மணியில் காணப்படும் எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் இனப்படுகொலைகள் கொத்து கொத்தாக இடம்பெற்றது என்பதனை நிரூபிக்க முடியும், அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் என்றும் அந்த செய்தியிலே அவர் தெரிவித்திருக்கின்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர். மேலும் சடலமாக மீட்கப்பட்ட அம்பாறை பெண் மருத்துவருக்கு என்ன நடந்தது அது தொடர்பிலே காதலனை போலீசார் தேடுவதாகவும் அந்த செய்தி. கண்டி தெல்தனியாவிலே பூட்டப்பட்ட கார் ஒன்றிற்குள் பிசியோதெரப்பி டாக்டர், அதாவது பிசியோதெரப்பி பெண் மருத்துவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து காதலருக்கு இதில் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ள நிலையில் போலீசார் முழுமையான விசாரணைகளை தொடங்கியிருப்பதாகவும், உயிரிழந்தவர் அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய பெலிகமவை சேர்ந்த 33 வயதுடைய பிசியோதெரபிஸ்ட் என அடையாளம் காணப்பட்டதாக தெரிய வருகின்றது. தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றினில் சடலம் ஒன்று இருப்பதாக அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடந்த 17ஆம் தேதி பிற்பகல் 2 மணியளவிலே தொலைபேசி மூலம் தகவல் அளித்ததாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் பூட்டப்பட்டிருந்த கார் ஒன்றை கண்டிருக்கிறார்கள். அதனை வலுக்கட்டாயமாக திறந்து சோதனையிட்ட போது உள்ளே அந்த பெண்ணின் சடலம் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் காதலர் அந்த பெண்ணின் உடலை வாகனத்தில் கொண்டு வந்து குறிப்பிட்ட இடத்தில் விட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அப்பெண் ஜூன் 3 முதல் ஜூன் 16 வரை நுவரெலியாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்ததும் தெரிய வந்திருக்கின்றதாகவும், அந்த காலகட்டத்தில் சுயநினைவற்ற நிலையில் அந்த பெண்ணை அவரது காதலர் தூக்கிச் செல்வது போன்ற காட்சிகள் சிசிடிவி பதிவுகளில் பதிவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தெல்தனிய போலீசாருக்கு இது குறித்து ஆரம்ப தகவலை வழங்கியவர் அப்பெண்ணின் காதலராக கருதப்படும் நபர் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அவர் தற்போது தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவரை கண்டறிய நுவரெலியா போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், நீதவான் விசாரணையை தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக அப்பெண்ணின் உடல் தெல்தனிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி இருக்கின்றது. உண்மையில் இந்த மருத்துவத்துறை என்பதை அதை படித்து முடிப்பதற்கு இவ்வளவு நீண்ட காலங்கள் செல்கின்றது. பெற்றாரின் கனவு என்பதும் தனது பிள்ளையை எவ்வாறு அவர்கள் உருவாக்கி ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையிலே அவர்களை இருத்திவிட வேண்டும் என்ற அவர்களது எண்ணங்கள் இவ்வாறு தான் உடைக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே பிள்ளைகள்தான் மிகுந்த அக்கறையோடு
செயல்பட வேண்டும். தங்கள் கனவுகளை மெய்ப்படாமலே அவர்கள் இழந்து போக வேண்டிய ஒரு நிலையே இந்த வேளைகளில் காணப்படுகின்றது. யாழிலிருந்து தங்கம் கடத்த முற்பட்ட 8 பேருக்கு நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்திருக்கின்றது. அதாவது காங்கேசன் துறை கப்பலில் இருந்து நாகப்பட்டினம் சென்ற பலர் இவ்வாறு திருப்பி அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு அவர்களை ஸ்கேனிங் செய்து பார்த்த பொழுதே அவர்கள் தங்கம் கடத்துவது தெரிய வந்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இருந்ததாவது இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முற்பட்ட குற்றச்சாட்டிலே தான் இந்த 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் சுங்க திணைக்கள அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதித்திருக்கின்றது. காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு நேற்று முன்தினம் கடந்த 17ஆம் தேதி புதன்கிழமை பயணிக்க இருந்த பயணிகளில் இந்திய பிரஜைகளான இருவரின் உடைமையிலிருந்து தலா 100 கிராம் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்குட்படுத்திய வேளை சந்தேகத்திற்கிடமான 26 பயணிகளை சுங்க திணைக்கள அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட 26 பேரிடமும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் 26 பேரையும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று ஸ்கேன் செய்திருக்கிறார்கள். அதன்போது 6 பேரின் உடலினுள் தங்க கட்டிகள் காணப்பட்டிருக்கின்றன. அதனை அடுத்து 6 பேரையும் தமது காவலில் எடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் ஏனைய 20 பேரையும் விசாரணைகளின் பின்னர் விடுவித்திருக்கின்றார்கள். அந்த நிலையில் தங்கக்கட்டிகளை உடைமையில் வைத்திருந்த இருவரையும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் நேற்று தினம் வியாழக்கிழமை முற்படுத்திய சுங்க திணைக்கள அதிகாரிகள் இருவரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் தமது காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றில் அனுமதி கோரிய நிலையில் நீதிமன்ற அனுமதி வழங்கியிருக்கின்றது. அதேவேளை தங்கக்கட்டிகளை விழுங்கிய நிலையில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 6 பேரையும் தமது காவலில் சிகிச்சை பெற மன்றில் அனுமதி கோரிய நிலையில் அதற்கும் மன்று அனுமதி வழங்கியிருக்கின்றது. கைது செய்யப்பட்டுள்ள 8 பேரில் 2 இலங்கை பெண்களும் 6 இந்திய ஆண்களும் உள்ளடங்குவதாக சொல்லப்படுகின்றது. மேலும் ஒரு சர்வதேச செய்தியாக ஈரானுடன் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கிறார். இந்த நிலையிலே வழமைக்கு கச்சா எண்ணெய் திரும்பி இருக்கிறதாக, கச்சா எண்ணெய் விநியோகம் வழமைக்கு திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ள சில மணி நேரங்களிலேயே 12.5 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் கோர்முஸ் சந்தி ஊடாக கடந்துள்ளதாக அமெரிக்க உபஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகையில் நேற்று அதாவது 18/6/2026 இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னதாக 6 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெயை தாங்கிய சவுதி அரேபிய கொடியுடன் கூடிய 3 கப்பல்கள் கோர்முஸ் நீரிணை ஊடாக கடந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்த சூழலில் ஜேடி வான்ஸ் இந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் போரினால் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ள லெபனானிலே இஸ்ரேலிய படைகள் நேற்றும் புதிய வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் காரணமாக தற்போது எட்டப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கோர்முஸ் நீரிணையை உடனடியாக திறப்பதற்கும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையை நீக்குவதற்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றது. பாதுகாப்பான பாதையை உறுதி செய்வதற்கும் கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கும் இன்னும் அவகாசம் தேவைப்படுவதால் நீரிணை வழியான போக்குவரத்து போருக்கு முந்தைய நிலையை அடைய இன்னும் காலம் எடுக்கும் என்றும் கப்பல் நிறுவனங்கள் கூறினாலும் அதன் தாக்கம் உடனடியாக தெரிய தொடங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. உண்மையில் இந்த எரிபொருள் பிரச்சனை என்றது நாட்டிலே நாளுக்கு நாள் மாற்றங்களை கண்டுகொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இதனூடாக இங்கு மட்டுமல்ல பல நாடுகளிலும் ஒரு மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லது அன்பு சொந்தங்களே, இதுவரை இடைமுழக்கத்தின் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் இடைமுழக்கம் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நல்குங்கள். நன்றி, வணக்கம். இடைமுழக்கம்
உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.